Hi friends, welcome to Ashiba's Lifestyle. இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட ஃப்ரைடே லஞ்ச் vlog தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம subscribe பண்ணி வச்சிட்டு பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க friends. சோ ஃப்ரைடேனாலே ஆல்ரெடி சொன்ன மாதிரி பரபரப்பா தாங்க இருக்கும். காலைல எழுந்து ஃபுல்லா க்ளீனிங் வர்க் எல்லாத்தையுமே முடிச்சிட்டு குளிச்சு முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து நான் ஹேர் பேக் போட்டேங்க. லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், ஹேர் பேக் வீடியோ. எக், தயிர், லெமன், எண்ணெய்லாம் போட்டு ஸோ அந்த ஹேர் பேக் போட்டுட்டு குளிச்சு முடிச்சுட்டு லஞ்ச் பண்ணுறதுக்கு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சுங்க. கிச்சனுக்குள்ளே பார்த்தா என் ஹஸ்பண்ட் பீஃப் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. நான் நினச்சேன் ஒரு வேளை ஃபிஷ் வாங்கிட்டு வருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே பரவாயில்ல பீஃபே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீஃபை வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். ஸோ தனியாக பிரிச்சுட்டு மறுபடியும் ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பீஃப் எதுக்காக பார்த்திங்கன்னா கிரேவி தாங்க நான் வைக்க போகிறேன். கிரேவியோ இல்லை குழம்பா வைக்கலாமான்னு யோசித்தேன். ஈரலோ அது கூடயே கொடுத்துருந்தாங்க. சரி பேசாமல் கிரேவியோ சூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேவி தாங்க வைக்க போகிறேன். ஸோ இந்த குக்கரில் எடுத்துகிட்டு இதை மறுபடியும் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பிளட்டு வர மறுபடியும் வாஷ் பண்ணால் தாங்க எனக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. மறுபடியும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்ச தண்ணியை கொஞ்சம் சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு இதை ஒரு கரெக்டாக ஒரு 2 விசில் போட்டால் போதும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா லைட் ரோஸ் கலரில் இருக்கா, எப்படியும் ஒரு இளங்கரியாக தான் இருக்கும் போல். அதனால் சீக்கிரம் வெந்துடும்னு நினைக்கிறேன். அதனால் 2 விசில் மட்டும் வைக்கிறதுக்கு வச்சு விட்டாச்சு. இப்போது இந்த பீஃப் கிரேவிக்கு மசாலா அரைக்கணும். முதலாம் நான் பாக்கெட் மசாலா தாங்க வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். இப்போலாம் இந்த மாதிரி நானே வீடியோ பார்த்து இந்த மாதிரி நானே அரைச்சி செஞ்சிடறேன். சூப்பராக வந்துடுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தேவையான அளவுக்கு மிளகு, சீரகம், சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் தாங்க சேர்த்துருக்கேன். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பட்டை, அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் பெப்பரு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. இது கூட மல்லி போடணும். மல்லி ஒரு 2 ஸ்பூன் போடணும், நான் மறந்தே போயிட்டேன். அப்புறம் மல்லி தூளாக நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதையும் போட்டு வறுத்து எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நெய் சாதத்துக்கு தாளித்து விட்றலாம். ஏன்னா சோறு விசில் போகவும் லேட் ஆகும். அப்போ அவங்க தொழுக போயிருக்காங்க. அவங்க வந்தோடனே சாப்பாடு வச்சு கொடுக்க கரெக்டாக இருக்குன்றதுக்காக ஃபஸ்ட்டு சாதம் தாங்க வச்சு விட்றதுக்கு வெங்காயம் எல்லாமே கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்றைக்கி 2 கப் அரிசி தாங்க ஊற போட்டிருக்கேன். எப்பயுமே இந்த மாதிரி ரைஸ் செய்கிறப்ப 1.5 கப்பு போடுவேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சேர்த்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காச்சும் சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக சேர்த்தே போட்டாச்சு. ஸோ 2 கப்புன்றனால வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகா 4. இப்போ 1 கப்பாக இருந்துச்சுன்னா 2 பச்சை மிளகா, 1 வெங்காயம், அது கூட தாராளமாக மல்லி, புதினா. இந்த நெய் சோறை பொறுத்த வரைக்குமே இந்த மல்லி புதினா தாங்க டேஸ்ட்டே. இனி அடுத்து சாப்பாட்டுக்கு தாளிக்க வேண்டியது தான். ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு. தேங்காய் எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் பாதி கொஞ்சம் கோல்டு வின்னரும் சேர்ப்பேன். இப்போ தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் வீட்டில் இருக்கிறனால நான் வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ மசாலாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 8 ஏலக்காய், 8 கிராம்பு, அந்த அன்னாச்சி பூவில் பூ மாதிரி இருக்கும்ல, அதில் 2 மட்டும் குட்டியாக பிச்சிருக்கேன். ஒரு 2 பட்டை, ஒரு பிரியாணி இலை, இவ்வளோ தாங்க நான் சேர்க்குற மசாலு இந்த நெய் சோறை பொறுத்த வரைக்குமே. ஸோ இது எண்ணெய் நல்லா பொரியட்டும். ரொம்ப பொரிய விட்டோன்னா ஒரு மாதிரி கலரெல்லாம் எண்ணெய் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஆகி போகும். ஓரளவுக்கு பொரிஞ்சதுமே வெங்காயத்தை தூக்கி போட்டு விட்டுறலாம். வெங்காயத்தை ரொம்ப நேரம் வேக விடக்கூடாதுங்க. நெய் சோறை பொறுத்த வரைக்குமே அது சீக்கிரமாக வதக்கிடணும். ரொம்ப நேரம் வதக்க விட்டோம் அப்படின்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிறப்ப ரைஸோட கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா வெள்ளைன்னு இருந்தால் தான் பார்க்க கொஞ்சம் ரொம்ப ஆசையாக இருக்கும். இந்த நெய் சோறை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனாலும் டேஸ்ட்டும் மாறுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வெங்காயமும் வதங்கிருச்சு. அது கூட பச்சை மிளகாவையும் போட்டு மல்லி புதினாவை போட்டு நல்லா வதங்கினதுமே அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 1 கப்புக்கு 1 ஸ்பூனு, அதாவது 1 ஸ்பூன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்க்கணும். நான் மறந்து போயிட்டேங்க. அதனால் தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் நான் தயிரே சேர்த்தேன். தண்ணி அளவு பார்த்திங்க அப்படின்னா இப்போ 1 கப் அரிசி எடுத்தோம் அப்படின்னா 2 கப்பு தண்ணி, 1:2 தான். விசில் பார்த்திங்கன்னா 2 இல்லை 3 அரிசிக்கு தகுந்தாப்புறம் நம்ம விட்டுக்கிற வேண்டியது தான். அரிசி நான் எப்படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். இன்றைக்கி இந்த குக்கர் ரொம்ப மக்கர் பண்ணிடுச்சுங்க. ரொம்ப நேரமாக விசிலே வராமல் ரொம்ப நேரம் கழித்து வந்துச்சு. அதனால் லைட்டாக சோறு குழஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு.
லைட்டாக குழஞ்ச மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் ஓகே. ஸோ இந்த நெய் சாதத்தை பொறுத்த வரைக்குமே முதல்லாம் வந்துட்டு நான் தயிரும் லெமனும் சேர்க்க மாட்டேன். இப்போல்லாம் சேர்த்து பழகிட்டனால அப்போ தான் டேஸ்ட்டே வந்துட்டு நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதனால் ஒரு அரை லெமன் மட்டும் இந்த சாப்பாடில் வந்துட்டு சேர்த்துக்க போகிறேன். ஸோ லெமன் சேர்க்கறனால உப்பு எல்லாமே பார்த்து சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு தெரியும் குக்கரில் சாப்பாடு செய்கிறப்ப அந்த உப்போடைய அளவு வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக எச்சாக இருக்கணும், காரமும் எச்சாக இருக்கணும். அப்போ தான் வெந்து வரப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ ரெண்டுமே கரெக்டாக தான் இருந்துச்சு. அதனால் குக்கரை போட்டு விசிலை வச்சு விட்டாச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா 2 விசில் விட்டுருந்தேன் கறிக்கு. அதுவும் வந்துட்டு ஒரு கொஞ்சமாக வெந்திருக்கு, கொஞ்சம் பரவாயில்லாமல் வெந்திருக்கு. ஃபுல்லாலாம் வேகலை, ஃபுல்லாக வேகக்கூடாது, ஏன்னா மசாலாலேயும் ரொம்ப நேரம் வேகணும். அதனால் நான் எப்பயுமே வேறு மாதிரி தாங்க கிரேவி செய்வேன். அப்படியே தாளித்து விட்டு கறியும் தூக்கி போட்டு விட்டேன்னா விசில் விட்டால் கிரேவி வந்துடும். ஒரு 8 விசில் விட்டேன்னா கிரேவி ஆயிரும். இப்படியும் செய்வேன். ஸோ இந்த மாதிரி இப்போ செஞ்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ இது நான் ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம சேனல்லே நான் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் பீஃப் கிரேவி பற்றி. அதுவும் இதே மாதிரி இது தான், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. அந்த 2 வெங்காயமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இதில் ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி. ஸோ எல்லாமே நல்லா வதங்கினதுமே அது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஏன்னா வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி வந்துட்டு கறி வேக வைக்கிறப்பே வந்து 1 ஸ்பூன் சேர்த்தாச்சு. ஸோ இப்போ பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து நான் வந்து ஒரு டிஷ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து பெப்பர் கிரேவி மாதிரி இருக்காது, கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் நல்ல கிரேவி மாதிரி நல்லா குழம்பு மாதிரி இருக்குங்க. அதுதான் அதுக்கு டிஃப்ரெண்ட்டு. ஸோ இப்போ நல்லா வதங்கினதுமே இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கறியை தூக்கி போட்டுடலாம். அது கூடவே கொஞ்சமாக மல்லி புதினா வந்து வெங்காயம் வதக்கிறப்ப சேர்க்கணும், நான் மறந்து போயிட்டேன். ஸோ பரவாயில்ல, இப்போ சேர்த்துக்கிற வேண்டியது தான். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி உப்பு சேர்த்தாச்சு, கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்க வேண்டியது தான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வறுத்து வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுட அந்த மசாலாவை தூக்கி இதில் போட்டுட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கிட்டேன். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இந்த கிரேவியை வந்து நல்லா சுருள கொஞ்சம் நேரம் வதக்கலாம், அந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கிற அளவுக்கு. ஸோ நல்லா கொஞ்சம் வதங்கினதுமே இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கறி தண்ணி, அந்த கறி தண்ணியை வந்துட்டு இதில் ஊற்றிடலாம். இந்த தண்ணி பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் சேர்த்து நம்ம தனியாக பச்சை தண்ணியும் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு குழம்பு மாதிரி வேணும், கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றினா தான் கிடைக்கும். ஸோ அந்த இது வந்துட்டு கொதிக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து கோலா உருண்டை போடலாமா சில்லி போடலாமான்னு கேட்டதுக்கு சில்லி தான் கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டாங்க. அதனால் வந்துட்டு அவங்களுக்காக சில்லி போடுறதுக்காக நான் குட்டி குட்டியாக பீஸ் வந்து கட் பண்ணணும். இதுக்கு தேவையான மசாலாலாம் இவ்வளோ தாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் வந்து ஒரு லெமனை ஹாஃபாக கட் பண்ணி அந்த ஹாஃபை 2 கட் பண்ணி வச்சுக்கேன், ஏன்னா புளி ஈஸியாக இருக்குன்றக்காக ஹாஃப் லெமனு. அப்புறம் சிக்கன் மசாலா, சிக்கன் 65 பொரிக்க போடுவோம் இல்லையா அந்த மசாலா சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூளும் நார்மல் வீட்டு மிளகாத்தூளும் வந்து கலந்து எடுத்திருக்கேன். உப்பு, அப்புறம் வந்து சீரகத்தூள், இவ்வளோ தாங்க மசாலா. கரம் மசாலா நான் முதலாக சேர்ப்பேன், இப்போல்லாம் சேர்க்குறது கிடையாது. சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இவ்வளோ தாங்க இதோட மசாலா. இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். பீஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஆல்ரெடி வந்துட்டு இது வேகுமான்னு தெரியாது, ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் வந்துட்டு ஆல்ரெடி வேகுமான்னு தெரியாது. நம்ம பெருசாக போட்டு சுத்தமாக வேகாட்டே நல்லா இருக்காது. அதுவும் இல்லாமல் நம்ம கடையில் சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருந்திருக்கு. என் ஹஸ்பண்டும் குட்டியாக கட் பண்ணி போடு அப்படின்னு சொன்னாங்க. அதனாலே வந்துட்டு குட்டி குட்டியாக அதை வந்து கட் பண்ணிட வேண்டியது தான். இந்த கத்தி வேறு கட் பண்ணுவான் என்னன்னு தெரில, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஜவ்வாக லைட்டாக ஒட்டிருந்துச்சு. இது கொஞ்சம் கட் பண்ண லைட்டாக கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. ரொம்ப ஒரு சில பீஸ் ஓகே, ஒரு சில பீஸ் மட்டும் அந்த ஜவ்வாக இருக்கிறனால கட் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதெல்லாம் பாருங்களேன், கட் பண்ணவே முடியல, ரொம்ப அழுத்தி கட் பண்ண. இங்கே பாருங்கள், ஜவ்வு மாதிரி இழுத்தா மட்டும்தான் அது வருது. அதுக்கப்புறம் எப்படியோ பிச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். கடையில் சாப்பிட்ருக்க சில்லி எல்லாம் பார்த்திங்கன்னா நூலாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரில. அதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கறியை வந்து எடுத்து ஒரு பேசனில் போட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே அதில் போட்டுடலாம். இது கூட வந்துட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு அரை ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன். அது கூட வந்துட்டு 1/2 லெமனே வந்துட்டு நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம். இந்த லெமன் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், ஒரு மாதிரி புளிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது கூட வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மசாலா வந்துட்டு லைட்டாக ஒரு பிசைஞ்சு விட்டுக்கலாம்.
நல்லா எல்லா இடத்துலையுமே ஒட்டுற மாதிரி. அப்போ தான் நம்ம முட்டை சேர்க்குறப்ப கரெக்டாக எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உங்களுக்கு மாவு கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இன்னும் கூட எச்சா சேர்த்துக்கலாம், தப்பே கிடையாது. இப்போ நான் வந்து முட்டையை ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஆகிருச்சோ அப்படிலாம் நினைக்க வேணாம், அது முட்டையோட இது தான். நம்ம பொரிக்கிறப்ப கரெக்டாக வந்துடும். நான் வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க பிரியாணி கடை வச்சுருந்தாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி மசாலா கிண்டுறதை நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க கிண்டுறப்பையும் லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் அவங்க பொரிக்கிறப்போ சூப்பராக கரெக்டாக வந்துடும். நான் கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்தா அதனால் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. ஸோ இந்த ஒரு அளவில் வந்துட்டு நம்ம பிசைஞ்சு வச்சா போதும். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு விட்டோன்னா கொஞ்சம் நல்ல மசாலாலாம் செட் ஆகிக்கிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு வந்துட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ கொஞ்சம் நல்லா தண்ணி வத்துட்டுன்னு சொல்லி விட்டுட்டேன். கறியை பொறுத்தவரையுமே கொஞ்சம் சிம்மில் வச்சு எப்பயுமே வேக வச்சோன்னா சூப்பராக பக்காவாக வெந்துருங்க. அது எந்த விதமான கறியாக இருந்தாலுமே சரி. நான் வந்துட்டு எப்பயுமே சரி மட்டன், சிக்கன், பீஃப் எது குக் பண்ணாலுமே ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் குக் ஆகுது அப்படின்னா 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிடுவேங்க. அப்போனா சூப்பராக இருக்கும். இப்போ நான் குக்கரில் வச்சுருக்கனால இதை வந்து நான் அவ்வளோக்கா குக் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா குக்கர்லேயே 2 விசில் விட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் சிம்லேயே தான் வச்சு வேக வச்சேன். கொஞ்சம் நேரம் தண்ணி வற்றணுன்றதுக்காக ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃபுல்லாக வச்சு விட்டேன். பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வற்றிக்கிட்டே வருது. வற்றிருச்சு ஓரளவுக்கு நல்லா. சிக்கனையும் பொரிக்கிறதுக்கு போட்டாச்சுங்க. எல்லாமே ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த சில்லியை பொரிக்கிறது தான் ரொம்ப லேட் ஆகி போச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்டே வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சில்லி வேகிற வரைக்கும். ஒரு வழியாக பொரிச்சு எடுத்தாச்சு. சூப்பராக வந்துருச்சுங்க. இதில் லைட்டாக பெப்பர் தூவி சாப்பிட்றப்ப வேறு லெவலில் இருக்கும். இதில் மெயினாக சொல்லணும் அப்படின்னா இந்த சில்லிக்கு நம்ம போட்ட மசாலாஸ் தான். அந்த முட்டை, லெமனு அது எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு டேங்கியான ஃப்ளேவர் கொடுக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நாங்கள் உட்காந்துட்டோங்க ஒரு வழியாக. ஸோ இப்படி தாங்க போச்சு என்னோடய ஃப்ரைடே லஞ்சு. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.